அப்படியே கண்களை மூடி முழங்கால் படியிட்டு இந்த காலை வேளையிலே தேவாதி தேவன் ராஜாதி ராஜா உயிருள்ள தெய்வம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அதிர்சனமான தேவன், நித்திய பிதா, சர்வலோகத்தின் அதிபதி, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், சர்வத்தையும் தாங்குகிறவர், உருவாக்கினவர், உண்டாக்கினவர் இந்த காலை வேளையிலே நம்ம மத்தியில் இருக்கிறார். அவருடைய பரிசுத்த பிரசனம் நம்ம மத்தியில் இருக்கிறது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர்தான் நம்மை தாங்குகிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார், தப்புவிக்கிறார். நல்லவர், நன்மை செய்கிறவர், கிருபை நிறைந்தவர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், ஜீவனின் அதிபதி, நம்முடைய கண்மலை, தஞ்சம், துருகம், கோட்டை. அவரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அப்பா பிதாவை என்று கூப்பிட வந்திருக்கிறோம். ஒரு விஷயம் கூட அவருடைய சமூகத்தில் நம்மை விட்டு கொடுப்போம். தகப்பனே, ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய ஐக்கியத்திற்காகவோ, ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்காகவோ நாங்கள் இங்கே வரல. தகப்பனே, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி, தொழுது கொள்ளும்படி, அவருடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணும்படி, அவரை உயர்த்தும்படி, அவருடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். தகப்பனே, எங்களுக்குள்ள உம்முடைய செம்மையான தூய தேவ ஆவியானவருடைய உலாவுதல், தொடுதல், அபிஷேகம் காணப்படட்டும். உடைய தழும்புள்ள கரத்தின் தொடுதல் எங்களுக்குள்ள காணப்படட்டும். தகப்பனே, விடுதலையோடு உம்மை துதிக்க, விடுதலையோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவுவீராக. உம்முடைய பரிசுத்த ரத்தம் ஒரு விஷயம் கூட எங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியில் காணப்படட்டும். தகப்பனே, இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை நடப்பிக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் அந்தகார வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்பட்டு போவதாக. ஒரு மனுஷனுடைய கால்களும் இதற்கு விரோதமாய் எழும்பி வர முடியாதபடி, ஒரு மனுஷனுடைய நினைவுகளும் இதற்கு விரோதமாய் இல்லாதபடி தகப்பனே, எங்களை சுற்றிலும் வேலி அடைப்பீராக. உம்முடைய சட்டைகளின் நிழல் எங்களை மறைத்துக் கொள்வீராக. ராஜா, தாகத்தோடு ஏக்கத்தோடு வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே, உடைய வார்த்தை வரட்டும். நீர் அவர்களோடு கூட பேசுவீராக. வந்த வண்ணமாக அல்ல, ஒவ்வொருவரும் ஆண்டவர் உம்மால் தொடப்பட்டவர்களாக இந்த இடத்துலேருந்து கடந்து போகட்டும். தகப்பனே, ஒரு மகிமையை நாங்கள் காணட்டும். ஆண்டவரே, ஒரு மகிமை எங்களுக்காக இறங்கி வரட்டும். ஆண்டவரே, தேவரீர் சர்வ வல்லமை ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் வெளிப்படுத்துவீராக. உடைய அன்பின் கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இன்ப ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம்
இனிமையானதோ, மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே, யாவையும் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். அந்த பாட்டு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்க பார்க்கலாம். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. கவனியுங்கள், சூலமித்தியின் வாழ்க்கையில் அவள் பட்ட பாடுகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் அவள் தன் நேசரை கண்டுபிடித்தாள். அதுதான் வாழ்க்கையில் முதல்ல அவள் செய்த ஒரு பெரிய காரியம். அவள் தன்னுடைய நேசரை, தன்னுடைய மேய்ப்பரை அவள் கண்டுபிடித்தாள். என்றைக்கு அவள் நேசரை கண்டுபிடித்தாலோ அன்றைய நாள் முதல் அவளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக தேவனோடு கூட இருக்கிற உறவில் அவளுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்பட்டது. அந்த வளர்ச்சியினுடைய ஒரு தொடக்கத்தை நம்ம பார்க்கும்போது உன்னத பாடல்கள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என் நேசரே, நீர் எங்கே இருக்கிறீர்? உமது மந்தையை நீர் எங்கே மேய்க்கிறீர்? மத்தியானத்தில் அதை எங்கே மடக்குகிறீர் என்று சொல்லி அவள் தன் நேசரை குறித்து தேடின ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அந்த நேசர் அவளுக்கு கொடுத்த பதிலை நாம் பார்க்கிறோம். சபைக்கு நாம் வருகிற அந்த தொடக்க நாள் முதல் அந்த சபையினுடைய நம்முடைய கடைசி நாள் வரைக்கும் நம்ம ஒரே மாதிரியான அளவில் நம்ம இருந்தோம் அப்படின்னா தேவனுக்கும் நமக்கும் எந்த ஒரு ஐக்கியமோ உறவோ இல்லை என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நான் ரட்சிக்கப்பட்டனோ அப்படியே தான் பிரதர் நான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே நடக்கலை, என் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே நீங்கள் இழந்து போயிருக்கிற காரியம் தேவனுடைய உறவு. தேவனுடைய உறவு அதற்கு நல்ல ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூலமித்தியினுடைய வாழ்க்கை. சூலமித்தி எந்த நிலைமையில் இருந்தால் என்று தெரியும், அவளுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும், அவளுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு நமக்கு தெரியும். அவள் எவ்வளவு பாடுபட்டாள், சொந்த சகோதரர்களாக அடிக்கப்பட்டாள், சொந்த சகோதரர்களால் கைவிடப்பட்டாள், துரத்தப்பட்டாள். அவர்களுடைய தோட்டத்திற்கு காவல்காரியாக கொண்டு போய் அவளை வைத்தார்கள். அவள் வெயில் பட்டது, அவள் மேல் வெயில் பட்டு அவள் நிறம் மாறினது, அவள் அழகு உருக்குலைந்து போனது. நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று சொன்னாள். அப்போ அவள் எல்லா நிலைமையிலும் அவள் அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அவளுடைய பெரிய காரியங்கள், அவருடைய பெரிய சொத்து அதெல்லாம் பிடுங்கப்பட்டு அவள் அனாதையாக கைவிடப்பட்டாள். நேசரை தேடினாள், நேசரை கண்டடைந்தாள். அந்த நேசரை கண்டடைந்தவுடன் அவள் சொன்ன காரியம், நேசரே நீர் எங்கே இருக்கிறீர்? உமது மந்தையை நீர் எங்கே மேய்க்கிறீர்? மத்தியானத்தில் அதை எங்கே மடக்குகிறீர்? அதை எனக்கு சொல்லும் என்று சொல்லி அந்த நேசரனுடைய மந்தை இருக்கிற இடத்தை அவள் வாஞ்சித்தாள். உன்னத பாடல்களில் சூலமித்தி சபையை குறிக்கிறாள், மந்தை சபையை குறிக்கிறது, நேசர், மேய்ப்பர், ராஜா இவர்கள் எல்லாம் இயேசுவை குறிக்கிறார்கள். சூலமித்தி சபையை குறிக்கிறாள், மந்தை சபையை குறிக்கிறது. நேசர், ராஜா, மேய்ப்பர் என்று எந்தெந்த இடத்துலலாம் உன்னத பாடல்களில் வாசிக்கிறோமோ அதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ சூலமித்தி சொன்ன காரியம் என்ன? இயேசுவே, உம்முடைய சபையை நீர் எங்கே வைத்திருக்கிறீர்?
உம்முடைய சபையை நீர் எங்கே வைத்திருக்கிறீர்? உம்முடைய சரீரமாகிய சபையை நீர் எங்கே வைத்திருக்கிறீர்? அங்கே நான் போக வேண்டும் என்று சொல்லி சூலமித்தி சொல்லுகிறார். சூலமித்தி சபையோடு கூட போய் சேருகிறதற்கு அவள் இருதயம் வாஞ்சிக்கிறது. அவள் இருதயம் வாஞ்சிக்கிறது. மந்தை சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. சூலமித்தி இவ்வளோ நாள் அவ வெளியில் ஒரு அனாதையை போல, கைவிடப்பட்டவளை போல, அடிக்கப்பட்ட நிலைமையில், கீழான நிலைமையில், எந்த ஒரு காரியமும் அவளுடைய வாழ்க்கையில் நன்மையாக இல்லாதபடிக்கு அவள் ஏக்கத்தோடு தாகத்தோடு அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனால் நடந்த காரியம் என்ன? அந்த சூலமித்தி ஆண்டவரை கண்டு கொண்ட போது, ஆண்டவரை தேடின போது, அந்த நேசரோடு அவளுக்கு உறவு இருந்தபோது, அந்த நேசரோடு ஒரு ஐக்கியம் இருந்தபோது, அந்த மேய்ப்பனோடு ஒரு ஐக்கியம் இருந்தபோது அவளுக்கு ஒரு பெரிய வாஞ்சை வந்தது. நேசரினுடைய மந்தையில் நான் போய் சேர வேண்டும். நேசருடைய மந்தையில் நான் போய் சேர வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையில் நான் போய் சேர வேண்டும். அதனால தான் அவ கேட்குறா, உம்முடைய மந்தையை நீர் எங்கே மேய்க்கிறீர்? உம்முடைய மந்தையை நீர் எங்கே மேய்க்கிறீர்? இதுதான் ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் தொடக்கமாக இருக்கிறது. விசுவாச பிரயாணத்தில் தொடக்க காரியம் இதுதான். அந்த மந்தையில் போய் நான் சேர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நேசர் இடத்துல நான் போய் சேர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு அந்த நேசர் சொன்ன பதில் என்ன? 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிச்சு பாருங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களின் கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. மேய்ப்பர்களின் கூடாரங்களில் அண்டையில் போய் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. முதல்ல சூலமித்தி கேட்கிறா, என் நேசரே, நீர் உம்முடைய மந்தையை எங்கே மேய்க்கிறீர்? அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? அந்த மந்தைக்கு நான் வர வேண்டும். அந்த மந்தையின் இடத்துக்கு நான் வர வேண்டும். நீர் கொடுக்கிற அந்த மேய்ச்சலை நான் புசிக்க வேண்டும் என்று சொல்லி சூலமித்தி கேட்கிறார். சூலமித்தியினுடைய விருப்பம் ஏன் அந்த மேய்ச்சலில் பங்கடைய வேண்டும் என்று இருந்தது. அவர்தான் நல்ல மேய்ச்சலை கொடுக்கிறவராக இருக்கிறார். யோவான் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், எனக்குள்ள ஒருவன் வந்து உள்ளும் புறமுமாக நல்ல மேய்ச்சலை அவன் கண்டடைவான் என்று சொல்லி யோவான் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில், யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் எனக்குள்ளாக வந்து உள்ளும் புறம்பும் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி சொல்லுகிறார். மல்கியா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் வெளியே போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஆண்டவர் ஒரு மேய்ச்சலை தம்முடைய சபைக்காக, தம்முடைய மந்தைக்காக அவர் வைத்திருக்கிறார். அவர்கள் வந்து பசியாரும்படிக்கு, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அவர்கள் தார்க்கம் தீர்க்கும்படிக்கு, அவள் ஒரு பெரிய பாக்கியத்திற்குள்ளே வரும்படிக்கு, அவள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் அவளுக்காக ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்போது இந்த காரியத்தை சூலமித்தி பார்க்கிறாள். அந்த மேய்ச்சலுக்குள்ளே நான் போகும்போது நான் நல்ல மேய்ச்சலை கண்டடைவேன். என் பசி ஆறும், என் தாகத்துக்கு தண்ணீர் அங்கே கிடைக்கும். நான் வெளியே போய் கொழுத்த கன்றை போல வளருவேன் என்று சொல்லி அந்த நேசரின் இடத்துல அவள் கேட்கிறாள். அந்த கேள்விக்கு அந்த நேசர் பதில் சொல்லுகிறார். என்ன பதில் சொல்லுகிறார் தெரியுமா? நீ மந்தைகளின் காலடியை பின்தொடர்ந்து போ அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார். அங்கே மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் இருக்கும், அங்கே போய் உன் ஆடுகளை மேய விடு அப்படிங்கிறார். எவ்வளோ அழகான ஒரு காரியம் பாருங்க. நீர் எங்கே உங்களுடைய மந்தை மேய்க்கிறீர்னு சொல்கிறா. இவர் சொல்கிறாரு, நீ மந்தைகளின் காலடைகளை பின்தொடர்ந்து போ, நீ மந்தைகளின் காலடிகளை பின்தொடர்ந்து போ அப்படிங்கிறார். அப்போது அந்த மந்தைகளின் காலடியை பின்தொடர்ந்து போ அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் வந்து நான் இந்த இடத்துல சபை வச்சிருக்கேன், இந்த இடத்துல என் மந்தையை மேய்க்கிறேன்னு சொல்லாமல் நீ மந்தைகளின் காலடிகளை பின்தொடர்ந்து போ அப்படின்னு சொல்கிறாரு? ஏன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கால் அடி தடத்தை சபை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. முதல்ல யார் காலடியை அவர்கள் பின்தொடர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கும்போது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்,
கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, கவனிங்க, நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். ஃபுட் ஸ்டெப்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அடிசுவடை கிறிஸ்து பின்வைத்து போயிருக்கிறார். அந்த அடிசுவடில் நீங்க பின்னாடி நடந்து வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு அடிசுவடை, ஃபுட் ஸ்டெப்ஸை, காலடியை வைத்து விட்டு போயிருக்கிறார். இப்போது நீர் மந்தையை எங்கே மேய்க்கிறீர்னு கேட்கும்போது அந்த நேசர் சொல்கிறாரு, அந்த மந்தையின் காலடி தடங்களை பின்பற்றி வாழ்றார். அந்த மந்தை இவளுக்கு முன்பாக கிறிஸ்துவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்கள், இவளுக்கு முன்பாக சபையில் சேர்க்கப்பட்டவர்கள். அப்போது அவங்களுடைய காலடி தடத்தில் நீ வா அப்படிங்கிறார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யோவான் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இந்த பூமியில் செய்த கடைசி ஜெபம் இருக்கிறது. அதில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 3 பகுதியாக அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பகுதி இயேசு தனக்காக தேவனிடத்தில், பிதாவின் இடத்துல ஜெபம் பண்ணினார். 2வது பகுதி பிதா அவருக்கு கொடுத்த மனுஷர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணினார். 3வது பகுதி அந்த மனுஷர்களுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிகள் ஆனவர்களுக்காக, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அப்போது அவர் சொல்கிறாரு, முதல்ல நான் நடந்தேன், அதுக்கப்புறம் என்னோடு கூட நடந்த என்னுடைய சீஷர்கள், என்னோடு கூட நடந்த நான் அழைத்தவர்கள், என்னை பார்த்தவர்கள், என்னோடு பேசினவர்கள், என்னோடு தங்கி இருந்தவர்கள், அவர்கள் அந்த அடிசுவடலில் நடந்தாங்க. அடுத்தது அவர்களோடு கூட தங்கியிருந்தவர்கள், அவர்களோடு கூட பேசினவர்கள், அவர்களோடு கூட நடந்தவர்கள், அவங்க அந்த அடிசுவடில் நடந்தாங்க. அப்படியே தொடர்ந்து 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 அந்த சபைக்கு ஒரு காலடி தடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலடி தடத்தில் அநேகர் நடந்து 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 அவங்க என்ன செய்கிறாங்க, கிறிஸ்துவின் சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். அப்போது அந்த சூலமித்திக்கு அவள் சொல்கிறாரு, சூலமித்தி, உனக்கு ஒரு காலடி தடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ அந்த காலடி தடத்தில் நடந்து போய் நீ என்ன செய்யணும், அந்த மந்தைகளின் கூடாரங்களில் நீ போய் இருக்கணும். அங்கே நீ மேய்ப்பர்களை பார்ப்ப. அந்த மேய்ப்பர்கள் கூடாரங்கள் அமைத்திருப்பார்கள். அந்த கூடாரங்கள் அண்டையில் உன் ஆடுகளை மேய விடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க தரிசனமான, சபையை குறித்த தீர்க்க தரிசனமான ஒரு காரியம். அடிக்கப்பட்டால், காய்ந்து போகப்பட்டால், அவள் தரித்திரியத்தில் இருந்தால், அவளுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, எந்த ஒரு மேன்மையும் இல்லை, எந்த ஒரு ஐஸ்வர்யமும் இல்லை, எல்லா நிலைமையிலிருந்தும் அவள் தள்ளப்பட்ட ஒருத்தியாக அவள் இருந்தாள். ஆனால் அப்படி தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தவள் நேசரை கண்டடைந்தாள். நேசர்கிட்ட கேட்டால், நீங்கள் எங்கே இருக்கீங்க? முதல் ஸ்டெப் அதுதான். நேசர் சொன்னார், நீ மந்தைகளோடு சேர்க்கப்பட வேண்டும், மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டைக்கு நீ வரணும், நீ சபைக்கு வரணும். ஏன் சபை ரொம்ப முக்கியம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவில் முதல் தரமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்று சொல்லுவார்கள். முதலும் முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபை. நீங்கள் சபைக்குள்ளே வரும்போது மட்டும்தான் கிறிஸ்துவோடு உறவை நீங்கள் தொடங்குகிறீர்கள் என்று அர்த்தம். சபைக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னா நீங்கள் கிறிஸ்துவின் அடிசுவடுகளில் உங்களால் நடக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அடிசுவடுகளை நீங்கள் விட்டு விடுவீர்கள். தொடர்ந்து எத்தனை 1000 ஆண்டுகளாக அந்த அடிசுவடுகளில் நடந்து 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 அப்படியே பரலோகத்திற்கு போயிருக்கிறார்கள். நம்ம அந்த அடிசுவடை விட்டுட்டோம்னா, அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை நம்ம விட்டுட்டோம்னா நமக்கும் பரலோகத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அதை எவ்வளவு அழகாக உன்னத பாடல்களில் ஆண்டவர் அந்த காரியத்தை வைத்திருக்கிறார். அப்போது அந்த முதல் உறவு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மந்தைகளின் இடத்துல நான் போய் சேர வேண்டும், மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் இருக்கிற இடத்துல நாடுகளை மேய விட வேண்டும். ஒரு காலடி தடம் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலடி தடத்தில் நான் நடந்து போக வேண்டும். ஏன்னா அதில் நடந்து போய் 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 தான் நான் என்ன செய்ய முடியும், என் நேசரிடத்தில் நெருங்க முடியும் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இதுதான் முதல் தரமான ஒரு காரியமாக இருக்கிறது, முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்கப்புறம் அந்த சபைக்குள்ளே நம்ம போகும்போது
பசும்புல் மேய்ச்சலை நாம் கண்டடைவோம். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கு நம்மை அழைத்து கொண்டு போவார். அங்கே நம்ம பராமரிக்கப்படுவோம், போஷிக்கப்படுவோம். நம் வெளியே போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவோம். அவர் சொல்கிறார், நான் தான் வாசல், எனக்குள்ளே வாங்க, எனக்குள்ளே உங்களுக்கு நல்ல மேய்ச்சல் இருக்கிறது, நல்ல ஆகாரம் இருக்கிறது, எனக்குள்ளே நீங்கள் வந்துருங்க, என் கிட்ட வந்துருங்க. அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே நீங்கள் வந்துவிட வேண்டும். அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே நீங்கள் ஆறுதல் அடைய வேண்டும், நீங்கள் போஷிக்கப்பட வேண்டும், நீங்கள் தாகம் தீர்க்கப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியத்தை இங்கிருந்து செய்ய தொடங்குவார். இங்கிருந்து தான் செய்ய தொடங்குவார். இதுதான் அவருடைய உறவில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது, இந்த உறவு இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாறுது. எப்படி பெட்டராக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அவர் சொல்கிறாரு, அவர் என்னைக்கு சபைக்குள்ளே வந்தாலோ அப்போ உடனே நேசர் பேசுகிற வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். உன்னத பாடல்கள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்ல, எப்படி தொடங்குறாருன்னு பாருங்கள். என்ன சொல்கிறாரு? என் பிரியமே. நீங்கள் வீட்டில் போய் அதுக்கு முன்னாடி பாருங்கள், அந்த பிரியம் என்கிற வார்த்தையினால் சூலமித்தியை கூப்பிட்டுருக்க மாட்டார். அந்த முன்னாடி இருக்கிற 8 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். சூலமித்தியை பிரியமேன்னு கூப்பிட்டுருக்க மாட்டார். என்னைக்கு சூலமித்தி ஆண்டவரை பார்த்து கேட்குறா, ஆண்டவரே, என் நேசரே, உம்முடைய மந்தையை நீர் எங்கே மேய்க்கிறீர்? உம்முடைய மந்தை இருக்கிற இடம் எது? நான் ஏன் உம்முடைய தோழர்களாகிய மேய்ப்பர்கள் பின்னாடி நான் அலைஞ்சிக்கிட்டு போயிட்டு இருக்கணும்? ஏன் மற்ற காரியத்திற்கு பின்னாடி நான் அலைஞ்சிட்டு போயிட்டு இருக்கணும்? நான் நேராக உம்முடைய மந்தைக்குள்ளே வந்துடுறேன். உம்முடைய மந்தை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் கேட்குறான். உடனே அவர் சொல்கிறார், என் காலடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது, மந்தையினுடைய காலடிகள் அதில் நடந்து வருகிறது. அந்த காலடிகள் மறைந்து போவாது, ஏன்னா அதில் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. நீ அந்த மந்தையினுடைய காலடிகளை பின்தொடர்ந்து நீ மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டைக்கு வா அப்படின்றார். இப்போ மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டைக்கு அவ வந்துட்டா, வந்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிரியமே என்று சொல்லுகிறார். என்னைக்கு நீங்கள் சபைக்குள்ளே வரீங்களோ அன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து உங்கள் பெயரை சொல்கிறது இல்லைங்க, உங்கள் பெயரை சொல்லி கூப்பிடுறதில்ல. அவர் சொல்கிறாரு, அந்த ஆத்தும அழகான மணவாட்டியை பார்த்து அவருக்கென்று கன்னியுள்ள கற்புள்ள கன்னிகையாக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த மணவாட்டி சபையை பார்த்தவர் சொல்கிறாரு, என் பிரியமே, என் பிரியமே அப்படின்னு சொல்லுகிறார். பிரியமே அப்படின்னு சும்மா அவர் சொல்லலை. ஏசாயாவில் வாசித்து பாருங்கள். ஏசாயாவினுடைய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயாவினுடைய புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பாருங்களேன். பொறுமையாக வாசிங்க. நீ இனி கைவிடப்பட்டவள். தகப்பனால் கைவிடப்பட்டால், தாயால் கைவிடப்பட்டால், குடும்பத்தாரால் கைவிடப்பட்டால், தாயின் பிள்ளைகளால் கைவிடப்பட்டால். இப்போ சொல்றாரு, நீ இனி கைவிடப்பட்டவள் அல்ல. அடுத்தது வாசிங்க. இனி பாழான உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், கவனிங்க, நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கவனிங்க, கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். என்ன அழகா ஆண்டவர் சொல்றார் பாருங்க. பிரியமே அப்படின்னு கூப்பிடுறாரு. யாரை பார்த்து கூப்பிடுறாரு? கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தவ, கைவிடப்பட்டவ. ஐயோ, ஒரு துணை இல்லையே, ஒரு உதவியும் இல்லையே, ஒரு ஆதரவும் இல்லையே, என் இனத்தாரால் ஆதரவு இல்லை, என் கூட பிறந்தவங்களால் எனக்கு ஆதரவு இல்லை, என் பிள்ளைகளால் எனக்கு ஆதரவு இல்லை, என் புருஷனால் எனக்கு ஆதரவு இல்லை, எனக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை, வழியே இல்லை. நான் மாறுகிறதற்கு, என் வாழ்க்கை மாறுகிறதற்கு, இந்த தரித்திரத்திலிருந்து, இந்த அடியிலிருந்து, இந்த வேதனையிலிருந்து, வெயில் என் மேல் பட்டது, நான் கருப்பானேன், நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதீர்கள். வெயில் என் மேல் பட்டது, நான் நல்ல அழகா இருந்தேன், நான் இப்படி ஒன்றும் இல்லாமல் உருக்குலைந்து போய்விட்டேன். இப்போ இந்த நிலை எப்படி மாறும்? இந்த நிலையிலிருந்து என்ன மாற்றுகிறவர் யார்? மாற்றுகிற ஒருவர் வந்தார். அவரை பார்த்தால், நேசர், அந்த நேசர் இடத்துல நேசம் வைத்தால், அந்த நேசர் இடத்துல கேட்டால், ஜெபித்தால், உங்களுடைய மந்தை எங்கே இருக்குது சொல்லுங்கள், நான் அங்கே வரேன். அந்த மந்தையில் நான் பசியாற்றப்படணும், அந்த மந்தையில் நான் தாகம் தீர்க்கப்படணும், அந்த மந்தையில் நான் வந்து அமர்ந்திருக்கணும், அந்த மந்தைக்குள்ளே நான் இருக்கணும். நேசர் சொன்னார், என் காலடி தடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த காலடி தடத்தில் அந்த மந்தைகள் நடந்து வருகிறது, அந்த மந்தைகள் நடந்து வருகிற அந்த வழியில் நீ வா, நீ மேய்ப்பர்களுடைய கூடாரங்களை கண்டுபிடிப்பாய், அந்த மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் நீ தங்கி இரு. அவள் வந்துட்டா.
அவளுக்கு பசும்புல் மேய்ச்சல் கிடைத்தது, அவளுடைய சரீரம் புஷ்டியானது, அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள், தரித்திரியம் மாற்றப்பட்டது. நேசர் அவளை பார்த்து பேசுகிறாள், என் பிரியமே, என் பிரியமே, இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ எப்சிபா, நீ பியூலா, நான் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன். பியூலா என்றால் அழகு என்று அர்த்தம், எப்சிபா என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அர்த்தம். அவளுடைய சூழ்நிலைமையை அவர் மாற்றுகிறார். உன்மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சபைக்குள்ள ஏன் நான் வரணும், சபையில் ஏன் நான் வந்து உட்காரணும், ஏன் சபை எனக்கு முக்கியம்? இங்கே தாங்க அந்த மேய்ப்பர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற தொடங்குகிறார். இங்கிருந்து தான் உங்களுடைய ஆசீர்வாதம் வருகிறது. இங்கே தான் நீங்கள் அவருடைய பிரியத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஏன்னா தம்முடைய அன்பின் குமாரனுடைய ரத்தத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, தம்முடைய சொந்த ரத்தத்தினால சம்பாதித்த சபை என்று சொல்லி சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துக்குள்ள நம்ம வந்து உட்காரும்போது இந்த இடத்தினுடைய அந்த மகிமை, தேவனுடைய அந்த சரீரத்தினுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்யும். உங்களுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்யும். தேவனுடைய பிரியம் உங்கள் மேல் வைக்கப்படும். தேவன் உங்களை பார்த்து சொல்லுவார், என் பிரியமே என்று சொல்லுவார், என் பிரியமே என்று சொல்லுவார். அடுத்தது சூலமித்தி அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறான். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம், என் நேசர் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரத்தை போல் இருக்கிறார், அவருடைய நிழல்ல நான் வாஞ்சையாய் உட்கார விரும்புகிறேன், அவருடைய கனியை, அதனுடைய கனியை நான் புசிக்கிறேன், அது என் வாய்க்கு இன்பமாய் இருக்கிறது, மதுரமாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். பாருங்க எவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்க. சபைக்கு வந்துட்டா, சபைக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டுட்டா, நேசருடைய அந்த பிரியத்தை பெற்றுக்கொண்டு விட்டார். நேசர் அவளை பார்த்து பிரியமேன்னு சொல்லிட்டாரு. இப்போ தனிப்பட்ட விதத்தில் சபைக்கு வந்துட்டாங்க, எல்லாரும் இருக்காங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் சபைக்குள்ளே வந்திருக்கீங்க. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உறவு, அதை இந்த இடத்துல பேசுகிறான். என்ன சொல்கிறா? என் நேசர் எனக்கு நிழலாய் இருக்கிறார், கிச்சிலி மரத்தை போல என் நேசர் எனக்கு நிழலாய் இருக்கிறார். சபைக்குள்ளே வந்துட்டா இப்போ தனிப்பட்ட உறவை வெளிப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லை, என் நேசர் எனக்கு கனியை அவர் புசிக்க கொடுக்கிறார், அவருடைய கனியை எனக்கு புசிக்க கொடுக்கிறார். கவனிங்க, இது ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை. கிச்சிலி மரத்தினுடைய நிழல் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பிரசங்கத்தில் இருக்கிறது, யூடியூப்பில் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பிரசங்கம் பண்ணணும். இப்போது அவள் சொல்கிறா, அந்த நிழலில் நான் வந்துட்டேன், அந்த நிழல் எனக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறது, அதன் கனி எனக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் முதல்ல ஒரு கனியில் தான் பிரச்சனையே தொடங்குனுச்சு. ஜீவ விருட்சத்தின் கனி அங்கே வைக்கப்பட்டிருந்தோம், அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஏவாள் தவற விட்டுட்டாள் என்று சொல்லி பார்த்தோம். இங்கே சூலமித்திக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனி கொடுக்கப்படுகிறது. அந்த கனி எதை சிம்பாலிக்காக வேதத்தில் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவனை குறித்து சிம்பாலிக்காக சொல்லுகிறது. நித்திய ஜீவன் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்லுகிறது தான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த கனி அவர்களுக்கு தடை செய்யப்பட்டது, பாவம் செய்யப்பட்ட போது அவர்களுக்கு அந்த கனிக்கு போகிற வழியை ஆண்டவர் தடை செய்தார். ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து. வாசிங்களே அந்த வசனத்தை, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22, 23, 24. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். கவனிங்க, இங்க நல்லா கவனிங்க. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும்
வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டங்களையும் என்ன செஞ்சாரா? வைத்தார். இப்போ கவனிங்க, நினச்சிருந்தா கூட அவங்க போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து சாப்பிட முடியாது. ஏன்னா வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? பலன்னு மின்னுற சுடரொளி பட்டயம் நினச்சிருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. எபிரேயத்தில் அது அப்படி சொல்லப்படலை. அது சுற்றி அலைந்து கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம். எந்த வழியிலையும் அவங்க உள்ளே போக முடியாது. எங்கேயாவது போனாங்கன்னா அங்கே வந்து அடிக்கும், இங்கே அடிச்சதுன்னா அங்கே போனால் அங்கே அடிக்கும், அங்கே போனால் இங்கே அடிக்கும். எங்கேயும் அவங்க உள்ளே போக முடியாது. அவங்க போகிறதுக்கு வழியே கிடையாது, நினச்சா கூட போக முடியாது. ஆனால் சூலமித்திக்கு கிறிஸ்துவின் நிழலில் போய் உக்காந்த உடனே அந்த கனியை, அந்த மதுரமான கனியை அவளுக்கு கொடுக்குறார். சபைக்கு வந்து உக்காந்துருக்கனே, எனக்கு என்னன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு நித்திய ஜீவன் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அதை குறித்து எத்தனை பேருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது? கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு கிறிஸ்துவின் பிள்ளையாக இருந்து கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபைக்குள்ளே நான் வரும்போது எனக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? உங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி கொடுக்கப்படுகிறது. என்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறினீர்களோ அன்றைக்கே உங்களை ஜீவ புஸ்தகத்தில் அவர் பேர் எழுதிடுறாரு. பாருங்க, எல்லாருக்கும் வந்தவனுக்கெல்லாம் இந்தா எடுத்துக்கோன்னு அவர் கொடுக்கறது கிடையாது. அதற்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஆர்டர் அவர் வச்சிருக்கிறார். என்ன சிஸ்டமேட்டிக்கான ஆர்டர்? அழகாக பேர் எழுதுறார் ஜீவ புஸ்தகத்தில். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி அவங்க வாழ்நாளெல்லாம் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற பேர் அப்படியே இருக்கான்னு பார்க்குறார். எவ்வளோ பேரோட பேர் அவர் கிறுக்கி போட்டிருக்கிறார் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து. எவ்வளோ பேருடைய பேரை கிறுக்கி போட்டிருக்கிறார். யூதாஸ்னுடைய பேர் கிறுக்கி போடப்பட்டிருக்கிறது. அப்போ எத்தனை பேருடைய பேர் அவர் கிறுக்கி போட்டிருக்கிறார். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் யார்? அவனுக்கு என்ன செய்கிறாரு? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் புசிக்க கொடுக்கிறார். அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனி அவரால் கொடுக்கப்படுகிறது. அவள் பெற்றுக்கொள்ளுகிறாள். இப்போ அந்த கனியை புசிக்கிறவள் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவளாய் மாறுகிறாள். எவ்வளவு தெளிவா பாருங்க, ஆண்டவர் சபையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் சபையினுடைய அந்த முடிவை குறித்தும் அழகா அவர் ஆர்டர் பண்ணி வைத்திருக்கிறார் பாருங்க. அப்போ இங்கே ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்று கொண்டுட்டா, நித்திய ஜீவனை பெற்று கொண்டுட்டா, இப்போ அடுத்தது என்ன நடக்கணும் தெரியுமா? ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொண்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன நடக்கணும்? பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்கணும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு போகணும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அவளுடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். இப்போ அந்த இடத்துக்குள்ள சபை போகணும். அதை தாங்க இங்கே சொல்றாரு, விருந்து சாலைக்குள்ள என்னை அழைத்து கொண்டு போகிறார். புரியுதா? அந்த விருந்து சாலைக்குள்ள என்னை அழைத்து கொண்டு போகிறார் அப்படிங்கிறது சபையினுடைய தொடக்கம் முதல் சபையினுடைய முடிவு வரைக்கும் வந்து அதற்கப்புறம் சபை பரலோகத்திற்குள்ள பிரவேசிக்கிற அந்த காரியத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய மகிமையான ஒரு காரியம் உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் வந்துட்டேன், போயிட்டேன், என் வாழ்க்கை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, என் மரணத்துக்கு அப்பால் எனக்கு என்ன நம்பிக்கை, இதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. எல்லாமே நமக்கு தெளிவாக ஆர்டர் படி ஆண்டவர் அழகாக கொடுத்துருக்கிறார். சபைங்கிறது என்ன? சபைக்குள்ளே என்ன உனக்கு பாக்கியம்? சபைக்குள்ளே என்ன உனக்கு ஆசீர்வாதம்? சபைக்குள்ளே என்ன உனக்கு பாதுகாப்பு? உலகத்தில் நீ எப்படி இருந்த, எப்படி அடிக்கப்பட்ட, எப்படி கஷ்டப்பட்ட, எப்படி கண்ணீர் சிந்தின, எப்படி வேதனைப்பட்ட. அப்போ நீ சபைக்குள்ளே வந்துட்ட அப்படின்னா நீ யோசிக்கணும், சபைக்குள்ளே நான் வந்துட்டேன், இன்னும் அதே நிலைமையிலேயே நான் சபையில் உட்காந்துருந்து மறிக்கும் தருவாயும் நான் அப்படியே உட்காந்துருந்தா என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு காரியம்? அப்போ என்ன நான் இழந்து போயிருக்கிறேன்? கிறிஸ்துவுக்கும் எனக்கும் இருக்கிற உறவை இழந்து போயிருக்கிறேன். மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இருக்கிற உறவை நான் இழந்து போயிருக்கிறேன். மணவாளன் என் கூட இல்லை. மணவாளனுடைய விருந்தில் நான் பங்கடையலை. மணவாளனுடைய நிழலில் நான் உட்காரல. மணவாளன் எனக்கு நித்திய ஜீவனுக்கு உண்டான ஜீவ விருட்சத்தின் கனியை எனக்கு தரல. நான் ஏதோ சபைக்கு போகிறேன் வரேன், அது இல்லை. தெருவில் கிடந்தா, சபைக்கு வந்தா, கிறிஸ்துவின் நிழலுக்கு வந்தா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டான். இப்போது அடுத்த காரியம் என்ன நடக்குது சொல்கிறா, என்னை விருந்து சாலைக்குள் அழைத்து செல்லுகிறார். என்னை விருந்து சாலைக்குள் அழைத்து செல்லுகிறார். என்னை விருந்து சாலைக்குள் அழைத்து செல்லுகிறார். இந்த விருந்து சாலை அப்படிங்கிறது எபிரேய மொழியில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பைத் எனாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பைத் என் ஆய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
பெய்த் ஹே நாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் நாயின்னு கூட சொல்லுவாங்க, அது YAANAIன்னு கூட சொல்லுவாங்க. பெய்த் நாய் என்று சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, திராட்சை ரசத்தின் வீடு என்று சொல்லி, ஹவுஸ் ஆஃப் ஒயின் என்று சொல்லி அர்த்தப்படுகிறது. ஹவுஸ் ஆஃப் ஒயின் என்று சொல்லி ஒரு அர்த்தம் அதில் சொல்லப்படுகிறது. பெய்த் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன், வீடு என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த பெய்த் நாய் என்று சொன்னால் திராட்சை ரசத்தின் வீடு என்று சொல்லி அர்த்தம். ஹவுஸ் ஆஃப் ஒயின் என்று சொல்லி அர்த்தம். இந்த விருந்து சாலை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அந்த பெய்த் நாய் என்கிற வார்த்தை தான் எபிரேயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதனுடைய விளக்கம் என்ன, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கு சொல்லப்பட்டிருக்கிற விளக்கம், அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, திராட்சை ரசத்தின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு திராட்சை ரசம் பைபிளில் எதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது, கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து சொல்லும்போது திராட்சை ரசத்தை குறித்து சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து சொல்லும்போது திராட்சை ரசத்தை குறித்து சொல்லுகிறார்கள். அப்போ கவனித்து பாருங்க, கிறிஸ்துவின் சுய இரத்தத்தினால உண்டாக்கப்பட்ட வீடு, கிறிஸ்துவினுடைய சுய இரத்தத்தினால உண்டாக்கப்பட்ட வீடு, அது எது? சபை. அது எது? சபை. அப்போ பரலோகத்தில் ஒரு சபை இருக்கிறது. மனுஷர் கைவேலை செய்யாத ஒரு சபை, ஒரு ஆசரிப்பு கூடாரம் பரலோகத்தில் இருக்குது. அங்கே கிறிஸ்துவானவர் ஏறி போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவர் பிதாவுக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ இங்கே ஒரு சபை இருக்கிறது. இங்கிருந்து நம்ம அடுத்தது எங்கே நம்மளை கொண்டு போகிறாருன்னு பார்க்கும்போது, அவருடைய விருந்து சாலைக்குள்ளே என்னை கொண்டு போகிறார். அந்த விருந்து சாலை எங்கே இருக்குது? அந்த விருந்து சாலையினுடைய காரியம் என்ன? அந்த விருந்து சாலை, அந்த பெய்த் நாய் என்று சொல்லக்கூடிய, ஹவுஸ் ஆஃப் ஒயின் என்று சொல்லக்கூடிய, திராட்சை ரசத்தின் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த இடம் பாருங்கள். திராட்சை ரசம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்து, அங்கே நல்ல சமாரியன் சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது, கல்லர் கையில் அடிப்பட்டு, கல்லர் கையில் உதைப்பட்டு குற்றுயிராக விடப்பட்ட ஒரு மனுஷன் அங்கு இருந்தான். அவனுக்கு அந்த நல்ல சமாரியன் அவனுடைய காயங்களில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். திராட்சை ரசம் சுகமாக்குகிற ஒரு காரியம், திராட்சை ரசம் சுகப்படுத்துகிற ஒரு காரியம். அப்போது ஹவுஸ் ஆஃப் ஒயின், திராட்சை ரசத்தின் வீடு என்று சொல்லும்போது, திராட்சை ரசம் கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறபடினால அது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாக்கப்பட்ட, சம்பாதிக்கப்பட்ட வீடு என்று சொல்லி அர்த்தப்படுகிறது. அந்த கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாக்கப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே நம்ம வரும்போது நாம் சுகமாகிறோம், நாம் ஜெயம் பெற்றுக்கொள்ளுகிறோம், நாம் விடுதலையாகிறோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நம் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. தேவன் நம்மோடு கூட உறவுல இருக்கிறார். தேவன் நம்மை மென்மேலும் 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 அவர் ஆசீர்வதித்து 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 இந்த கூடாரத்திலிருந்து அவர் அந்த மகிமையான பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே கொண்டு போகிறார். வாசித்து பாருங்கள், எபிரேயனுடைய புஸ்தகம், எபிரேயனுடைய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரம். மேற் சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்தவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. இங்கே கவனித்து பாருங்கள், இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போது இங்கே இருக்கிற இந்த சபையில் இருக்கிற நம்ம இப்போ திரும்ப அடுத்தது நமக்கு எங்கே இடம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷரால் செய்யப்படாத, மனுஷர் கைவேலை இல்லாத ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் பரலோகத்தில் ஸ்தாபித்திருக்கிறார். அதில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நம்முடைய மீட்பரும் மேய்ப்பரும் ஆண்டவருமாய் இருக்கிற கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியனாக அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பெய்த் நாய் என்று சொல்லக்கூடிய, ஹவுஸ் ஆஃப் ஒயின் என்று சொல்லக்கூடிய, திராட்சை ரசத்தின் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது, ஆசரிப்பு கூடாரத்தையும் குறிக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தையும் குறிக்குது. அப்போ என்னை விருந்து சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போனார். அந்த பேங்க்யூட் ஹால் என்று இங்கிலீஷில் சொல்லுவோம். என்னை விருந்து சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போனார் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம்,
அதுதான் அந்த ஃபைனல். அப்போ இங்கே இருந்து அந்த பரலோகத்தில் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை, மனுஷர் கைவேலை இல்லாத ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிச்சிருக்கிறார் இல்லையா, அந்த இடத்துக்கு சூலமித்தியை அழைத்து கொண்டு போகிறார். அந்த இடத்துல என்ன நடக்குமா, நம்ம மாதம் முதலாம் தேதியிலையும் முதல் வாரத்திலையும் எடுக்கிற அந்த பந்தி, கர்த்தருடைய பந்தி, பங்கடைகிற கர்த்தருடைய பந்தி, இதுக்காக அவர் கர்த்தர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். பிதாவின் சமூகத்தில் உங்களோடு கூட, என் சபையோடு கூட நான் இந்த திராட்சை ரசத்தையும் இந்த அப்பத்தையும் புசித்து பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நமக்கு அதை கொடுத்துருக்கிறாரு. இப்போ அடுத்தது ஒரு விருந்து பரலோகத்தில் ஆயத்தமாக்கப்பட போகிறது. அந்த விருந்து என்ன அங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விருந்தில் நாம் பங்கடைவோம். திராட்சரசம், அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற திராட்சரசம் கிறிஸ்துவின் கரத்தினால் பங்கடையப்படும், கொடுக்கப்படும். அப்பம் அவருடைய மாம்சத்திற்கு அடையாளமாக இருக்கிறதான அந்த அப்பம் நமக்கு கொடுக்கப்படும். நம்ம புசித்து அங்கே பானம் பண்ணுவோம். நான் இஸ்ரேல் தேசத்தில் அந்த கடைசி ராபோஜனம் நடந்த அந்த இடத்துக்கு ஒரு 4 வாட்டி போயிருப்பேன். அந்த இடத்துல இன்றைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மகிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம், அது ரொம்ப சின்ன இடம்தான், உலகம் பூராவும், உலகத்தில் இருக்கிற, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நீக்ரோ இருப்பான், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசியன் இருப்பான், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் இருப்பான், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜப்பான் இருப்பான். உலகம் பூரா பல தேசத்தில் இருக்கிற ஜனங்களை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். அந்த கம்யூனியன் கடைசி ராபோஜனம், இந்த ரா விருந்து இயேசு கொடுத்தார் இல்லையா சீஷர்களுக்கு, அந்த இடத்துல இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அங்கே நின்று பார்க்கும்போது அப்படி ஒரு மகிமையாக இருக்கும். பரலோகம் இப்படி தாண்டா இருக்குங்கிற மாதிரி இருக்கும். 2 இடத்துல தான் நீங்கள் அதை பார்க்க முடியும். ஒன்று இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த கல்லறை இருக்கிற இடம், இன்னொரு இடம் இங்கே. இந்த 2 இடத்துல நீங்கள் இந்த காரியத்தை பார்க்கலாம். எல்லா ஜனங்களும், ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களும் அங்கே வந்து நிற்பாங்க. அவர்களுக்கு முன்பாக அந்த விருந்து ஆயத்தமாக்கப்படும், அந்த விருந்து பரிமாறப்படும். அது பிதாவுக்கு முன்பாக அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த பாக்கியத்தை சூலமித்திக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னை விருந்து சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போனார். இப்போது உங்களுக்கு முழுசாக சபை என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சபையினுடைய தொடக்கத்தில் நான் எப்படி இருந்தேன், இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், சபை போன வாரம் இருந்த இடத்துல இந்த வாரம் இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க பில்டிங் அங்கே தான் இருக்குது, பில்டிங் இங்கே தான் இருக்குது. ஆனால் சபை நெருங்கி 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 அது போய்கொண்டே இருக்கிறது. அது கிட்ட போய்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் சடுதியில் சபை எடுத்துக்கொள்ளப்படும். சடுதியில், ஒரு நொடி பொழுதில் சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது தான் மெய்ப்பனுடைய, நேசரனுடைய வேலையாக இருக்கிறது. இதை தாங்க உன்னத பாடல்களில் அவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையாக வாசிக்கணும் பைபிளை. நான் பைபிளை வாசிக்கும்போது இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு புரியணும், ஒவ்வொரு வார்த்தையும் நான் புரிஞ்சு நிறுத்தி நிதானமாக நான் வாசிக்கணும். சும்மா அப்படியே கடன்னு வாசிச்சுட்டு போகிறதில்ல. நிறுத்தி நிதானமாக தெளிவாக வாசிக்கணும், பொறுமையாக வாசிக்கணும். 3 மணி நேரம் அல்லது ஒரு 4 மணி நேரம் டைம் எடுக்கணும். உட்காந்து அந்த நேரத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுத்து வாசிக்கணும். அப்போது தேவன் சபையினுடைய நோக்கத்தையும், சபை கொண்டு போகப்படுகிற அந்த காரியத்தையும், சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும், சபையின் கரத்தை அவர் பிடித்திருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்திருக்கிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகிற இடத்துல இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்லி, அந்த ஆயத்தப்படுகிற இடத்துல சபை இருக்கிறது. இப்போது நான் இப்போ தான் வந்த நிலைமையில் இன்னமும் இங்கே உக்காந்துருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு காரியமே இல்லை. வந்த நிலைமையிலேயே நான் இப்போ இங்கே உக்காந்துருக்கிறேன் அப்படின்னா அது ஒன்றும் ஒரு பிரயோஜனமற்ற ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோங்கிறத தான் காட்டுது. அதனால் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உறவு, கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியம், கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த ஒரு நல் பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கை அடுத்த ஒரு பரிமாணத்திற்குள்ளே போக வேண்டும். அடுத்த ஒரு டைமென்ஷன் அந்த உறவில் ஒரு முதிர்ச்சி காணப்பட வேண்டும், ஒரு இன்டிமேசி காணப்பட வேண்டும், ஒரு தனித்துவமான ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கும் இயேசுவுக்கும் வேண்டும். அவரோட நெருங்கி 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 சபை ஆயத்தப்பட்டு சபை விருந்து சாலைக்குள்ளே கொண்டு போகப்பட வேண்டும். சபை விருந்து சாலைக்குள்ளே கொண்டு போகப்பட வேண்டும். நமக்கு முன்னே அங்கே போய் அந்த விருந்து சாலையில் அவர் சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அழகாக ஒரு நாள் உங்களையும் என்னையும் அங்கே கொண்டு போவார். போவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதனால் சபையை நீங்கள் விட்டுறக்கூடாது, கிறிஸ்துவை நீங்கள் விட்டுறக்கூடாது. கிறிஸ்துவோடு இருக்கிற உறவில் ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி உங்களுக்கு வேண்டும். பேசி பேசி பழகியிருக்கணும். ஒரு 40 வருஷம் ஒரு புருஷனோட வாழ்ந்துட்டா நம்ம சொல்கிற வார்த்தை என்ன? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இத்தனை வருஷமாக உன்னை பார்க்குறேனே, உன்னை பற்றி உனக்கு தெரியாதா? அப்போது எத்தனை வருஷமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? எத்தனை வருஷமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? இது வரைக்கும் ஆண்டவரை பற்றி ஏதாச்சும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா? ஆண்டவரை பற்றி ஏதாவது நமக்கு தெரிந்து கொள்ள முடியுதா? ஏன் முடியல? ஒரு 10 நாள் பழகினாலே 10 நாள் பழகியிருக்கேன் எனக்கு தெரியாதான்னு கேட்போம். அப்போ எத்தனை நாள் இயேசுவே 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 இயேசுவேன்னு இருக்கீங்க? ஆண்டவரை பற்றி உங்களுக்கு தெரியுதா? ஆண்டவரை பற்றி உங்களுக்கு ஒரு உறவு இருக்குதா? ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம் இருக்குதா? இது எல்லாத்தையும் நம்ம வளர்த்துக்கிறதுல தான் நம்முடைய காரியம் இருக்கிறது. அடுத்த ஒரு லெவலுக்குள்ளே நம்மளை ஆண்டவர் கொண்டு போவார். நீங்கள் அவருக்காக நீங்கள் உட்காந்து அவரோடு கூட நேரம் செலவிட்டு அவரோடு கூட நீங்கள் ஐக்கியப்படுங்க பாருங்கள், மிச்சம் எல்லாம் அவர் பார்த்துக்குவார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம் கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். தேவன் அவரோடு கூட இருக்கிற உறவை அவர் விரும்புகிறார். அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை அவர் விரும்புகிறார். மனுஷனோடு இருக்கிற ஐக்கியம் இல்லை, மனுஷனோடு இருக்கிற உறவில் வளர்ச்சி அல்ல, மனுஷனோடு கூட இருக்கிற உறவில் நெக்ஸ்ட் லெவல் இல்லை. தேவனோடு கூட இருக்கிற உறவில் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிறது இல்லை. பாருங்கள், அவர் எவ்வளோ அழகாக சொன்னார். நீர் எங்கே இருக்கிறீர்னு கேட்டால், அதுக்கப்புறம் நிழலில் போய் உக்காந்தா, அவருடைய மந்தைகளோடு சேர்க்கப்பட்டால், நிழலில் போய் உக்காந்தா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டால், ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால், பிரியமானவளாக மாற்றப்பட்டால், மணவாட்டியாய் மாற்றப்பட்டால், விருந்து சாலைக்குள்ளே அவர் அழைத்து சென்றார். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை இழந்து போய்விடக்கூடாது. அவருடைய மணவாட்டி என்கிற அந்தஸ்தை நாம் விட்டுவிடக்கூடாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு விலையேற பெற்ற காரியம். ஒரு விலையேற பெற்ற காரியம் அதுதான் நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷன். அதற்கப்புறம் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து அவர் பரலோகத்திற்குள்ளே கொண்டு போய் பிதாவுக்கு முன்பாக நிறுத்துகிறது தான் சபையினுடைய முடிவு. அதனால் உலகம் எப்படியோ இருக்கட்டும், நம்ம இந்த பாதையில் இந்த அடிசுவடுகளில் போய் அப்படியே அந்த நிழலில் உட்கார்ந்து அப்படியே அந்த விருந்து சாலைக்குள்ளே பிரவேசிக்கிற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து உன்னத பாடல்கள் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்களை நீங்கள் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருங்கள். அடுத்தது அந்த 4ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நம்ம அடுத்த வாரத்தில், அதாவது அடுத்த வாரம் பார்க்க முடியாது, அதுக்கு அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறவரே, எங்கள் மீட்பரே, உயிரோடு இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் கண்மலையும் எங்கள் தஞ்சமும் துருகமுமாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆத்தும மணாளரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்தோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, சபைக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு, சபைக்கும் எங்களுக்கும் இருக்கிற ஐக்கியம், ஆண்டவரே சபையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம், ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்படுகிற நித்திய ஜீவன், ஆண்டவரே பரலோக அந்த பாக்கியம், பரலோக அந்த பொக்கிஷம் தகப்பனே, ஆண்டவரே அவைகளை ஆண்டவரே எங்களுக்கு போதித்திருக்கிறீர். ஆண்டவரே, கிறிஸ்துவின் ஆண்டவரே இரத்தத்தை குறித்து, அதனுடைய
சுகத்தை குறித்து, பலனை குறித்து, ஆரோக்கியத்தை குறித்து, விடுதலை குறித்து எங்களுக்கு போதித்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் வந்து இந்த சத்தியத்தை கேட்டதான் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர்கள் ஆசீர்வாதமாய் மாற்றப்படட்டும், அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, இவர்களுடைய காலடிகள் ஆண்டவரே பின்தொடர்ந்து வருகிறதற்கு வைக்கப்படட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதி. எங்கள் மீட்பெரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் என்று எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.